நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அந்த ஃபேக்டரியை நம்ம வாங்கலாம்னு முடிவே பண்ணேன். நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டா உடனே ஃபேக்டரி நம்ம கைக்கு வந்துடும். ஆனா அந்த கபில, அதான் கபில மாமா, அவர் தனியா டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ண அப்புறம் தான் அட்வான்ஸை தருவாராம். எதுக்கு அவர் தலையிடணும்? இது என்ன அவர் அப்பா வீட்டு பணமா? மரியாதையே பேச மாட்டீங்கடா. 10 கோடி ரூபாய் பணம் உனக்கு விளையாட்டா போச்சா? நம்ம அப்பா வீட்டு பணம் தான். அதுக்காக இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் தூக்கி கொடுப்போம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? சாதாரணமா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும்னா கூட அதோட தரம் என்னவா இருக்கும், குடுக்கற காசுக்கு அது வர்த்துதானான்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்குறோம்ல. நீ இப்ப வாங்க போறது 10 கோடி ரூபாய் போட்டு ஆரம்பிக்கிற பிசினஸ். பணம் இருக்குங்கிறதுக்காக அப்படியெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது. கபிலன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லட்டும். எனக்கு ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும்னு நல்லா தெரியும். ஒரு மரியாதைக்கு கூட வச்சுக்கிட்டா கபில மாமா எதுக்கு டாக்குமெண்ட்ஸா செக் பண்ணணும்னு சொல்றாரு?